ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஆரி ப்ளவுஸ் ஆகட்டும், சாரி ஆகட்டும் எப்படி வேர் பண்ணலாம், தென் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற டிப்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நான் போட்டிருக்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா, நான் 3 இயர்ஸ் முன்னாடியே ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ். நான் இப்போ ஸ்டிச் பண்ணுற இதே பேசிக் மெத்தடில் தான் ஆரி ஒர்க் தான் போட்டிருக்கேன். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் கம் நிறைய அப்ளை பண்ணாதனால, நிறைய கம் போடாமல் இந்த ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டினனால இந்த பீட்ஸ் ஒட்டியிருக்கேன் பாருங்கள், இது வந்து இலகிருச்சு. ஸோ இந்த தப்பை நீங்கள் பண்ணாதுங்க. அதான் நான் தாராளமாக கம் போட்டு ஒட்டுங்கன்னு சொல்கிறது. இதில் நான் B7000 கம் போட்டு தான் ஒட்டினேன். ஆனால் நான் கம்மியாக கம் போட்டதுனால இது இலகிருச்சு. தென் பார்த்திங்கன்னா, ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஆகட்டும், எனி ஒர்க் ப்ளவுஸ் ஆகட்டும், நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்கக்கூடாது. ஷாம்புவில் ஜஸ்ட் டிப் பண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. டிப் பண்ணி எடுத்து லைனிங் கிளாத் வெளியே தெரியும்படியாக வெயிலில் விரிச்சுக்கோங்க, இல்லை நிழல் பக்கமாக விரிச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கலர் வந்து டல் ஆகாது, நீட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு மனசில் இந்த டவுட் இருக்கும். தென் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு வருது இந்த மாதிரி மெசேஜஸ், பீட்ஸ் வந்து கருத்து போகுமான்னு. இதே மாதிரி நீங்கள் ஷாம்பூவில் டிப் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கருக்காது. நான் வந்து இது ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன், கருத்து போகலை. நெக்ஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாரியில் பின் நம்ம இது மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா இது மாதிரி சொருகி இருக்கும். எத்தனை பேருக்கு இது மாதிரி இருந்துட்டுக்குன்னு தெரியல. எனக்கு முக்கிய நாள் இது மாதிரி ஆகும். தென் ஷால் ஆகியிருக்கு. ஸ்கூல் படிக்கும்போதே அந்த யூனிஃபார்மில் நம்ம ஷால் வைக்கிற இடம் வந்து ஹோல் விழுந்திருக்கும். அந்த அளவுக்கு நான் பின் பண்ணுற இடம் இது மாதிரி மாட்டி எனக்கு ஆகியிருக்கு. இப்போது இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு ஒரு சின்ன டிப்ஸு நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணுறேன், நீங்களும் பண்ணிக்கோங்க. நல்ல சாரியில் நம்ம கிராண்டாக உடுக்கிற சாரியில் கூட இப்படி ஆகும். இந்த இடத்துல நம்ம ஒரு வேளை கட் பண்ணி எடுத்தால் அந்த ஜரி வந்து பிரிஞ்சு ஒரு மாதிரி அது பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருக்கும். ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். எப்போவுமே பின் வந்து நம்ம 10 ரூபா பாக்கெட்டு, 30 ரூபா பாக்கெட் இப்படி தானே வாங்குவோம். ஸோ அப்படி நீங்கள் வாங்குறப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்டிச்சிங்க்கு யூஸ் பண்ணுற பீட்ஸை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, கலராக எடுத்து வச்சுக்கோங்க. தென் பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடியே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் B7000 கம் தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு வந்து பீட்ஸை நம்ம பின்னுக்கு உள்ளாடி மாட்டி கம் போட போகிறோம், அவ்வளோதான். இப்போ நான் கொஞ்சம் கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸ்டிச்சிங்க்கு யூஸ் பண்ணுற பீட்ஸ் தான் இது. இப்படி கலராக வேணாலும் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரே கலரில் வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் கலராக நம்ம இப்படி எடுத்து வச்சுருந்தோன்னா ஒவ்வொரு கலருக்கும் பின் யூஸ் பண்ணலாம். இப்போது இதே மாதிரி பின் எடுத்துக்கோங்க. தென் B7000 கம் போட்டு லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணால் போதும் அதோட எண்டில். இப்போ வீடியோவில் பாருங்கள் நான் எப்படி அப்ளை பண்ணணும். கொஞ்சமாக போதும். வச்சதுக்கப்புறமா ஒரு பெரிய பீடு எடுத்து அதில் கோர்த்துக்கோங்க. நீங்கள் எப்படி கோர்த்து ஒரு 5 மினிட் ஆகிறதுக்குள்ளாடி அது காஞ்சிரும். இதை வந்து நீங்கள் ஒரு குட்டி பாக்ஸில் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. தென் பார்த்திங்கன்னா, உங்கள் வீட்டு குட்டீஸுக்கு நீங்கள் ஷால் வைக்கிறீங்க, இல்லை இதுலேயாவது பின் பண்ணுறீங்கன்னா இதை யூஸ் பண்ணுங்கள். ஸ்கூல் போகிறவங்க ஷால் யூஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு வந்த அதே நிலைமை தான் ஸ்கூல் போகிற குட்டீஸுக்கும் வரும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி குட்டி குட்டியாக நிறைய நான் இப்போது பண்ண போகிறேன். தென் பார்த்திங்கன்னா, சின்ன பின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி பின்னுக்கு சின்னதாக பீட் கொடுங்க, 3mm பீட். தென் 4mm பீட் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் 3mm காப்பர் கலர் பீட் கொடுத்துருக்கேன். இதுவும் நமக்கு தேவைப்படும் சாரியில் வைக்கிறதுக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் ஒட்டி எடுத்தீங்கன்னா ஈஸியாக ஒரு ஃபங்க்ஷன் போகிறப்ப பின் வெளியில் தெரிஞ்சாலும் அது பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். இப்போ நான் இந்த பின்னை வந்து பின் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கிளாத்தில் வந்து இது எவ்வளோ சேஃபாக இருக்குன்னு. நம்ம இப்போது கிளாத்தில் இப்படி சொருகினோன்னா அந்த பீட்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம உள்ளாடி வச்சுருக்க பீடு பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸை வந்து டேமேஜ் பண்ணாமல் தடுத்திருக்கும். இப்போது இதே மாதிரி நீங்கள் எந்த பட்டு சேரீக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். பூனை கிளாத்து, எந்த கிளாத்து, நெட்டு கிளாத்துக்கு வேறு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். எந்த டேமேஜுமே ஆகாது. மோஸ்ட்லி நெட்டு கிளாத்துக்கு நம்ம பின் வச்சா கண்டிப்பாக இந்த நிலைமை வரும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அகெயின் வந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு போடணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தென் என்னோடய பேபியோட பர்த்டேக்கு நிறைய சிஸ்டர்ஸ் விஷ் பண்ணிங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நான் நினச்சே பார்க்கல இவ்வளோ கமெண்ட்ஸ் வரும்னு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்ன பிள்ளை வாழ்த்துனதுக்கு. இது மாதிரி லாஸ்ட் வரை என்ன விஷ் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.